ஐயோ தீ தீ! சீதைக்கு நடந்த மாதிரி எனக்கும் நடக்குது. ஐயோ பாத்ரூம் தீ பிடிச்சி எரியுது. தீ தீ! ஐயோ நூத்தி உனக்கு போன் பண்ணுங்க. ஐயோ இப்ப என்ன பண்றது? தண்ணி எடுத்து ஊத்திடலாம். ஏய் 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 அறிவு இருக்கா உனக்கு? யாரை கேட்டு உள்ள வந்த? யார் நீ? எங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் இந்த சிலையை வச்சுதான் செய்வோம். அவ்வளவு ராசியானது. இந்த சிலை உங்ககிட்ட இருந்தா போற வேலை சக்சஸா முடியும். இவள் முழுமதி நிலவா இல்லை திருமதி மகளா நான் சூரிய கதிராய் உன் பார்வையு புதிராய் நிழமோததை நிகராய் நிஜம் சொல்லடி திமிராய் குழலூதும் போது விரல்கள் மறுக்குது இதுவா சொந்தம் உள்ள கிச்சன்ல ஏஜேவை மீட் பண்ண போயிருக்காங்க. அவளை நான் பார்க்கணும். இப்பவே போய் பார்க்கணும். நான் போய் பார்க்க போறேன். ஜீமா என்ன அவங்க பேசட்டும். அவங்க பேசுறத நான் பார்க்க போறேன். நான் பார்க்கதான் ஜீமா. என்ன இதுக்கு மேல எனக்கு பேஷன்ஸ் கிடையாது. நோ பேஷன்ஸ் மே ஜாத்தி ஹோ. ஏ மருமக ஐ அம் சேயிங் நோ டிஸ்டர்பன்ஸ் நோ டாக்கிங். ஏ மருமக நோ 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 டோன்ட் ஸ்டாப். பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. பார்த்தா அப்படி தெரியலையே. போட்டோ எடுக்கலாம். சீதாராமனை பார்க்க வந்தா ராதாகிருஷ்ணனை பாக்குற மாதிரி இருக்கு. அம்மா என்ன நடக்குதுங்க? யார் இந்த பொண்ணு? இங்க என்ன பண்றா? உங்களுக்கு என்ன இங்க வேலை சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல இந்த பொண்ணு எவ்வளவு அலங்கோலம் பண்ணிடுச்சு தெரியுமா? இந்த பொண்ணு யார் இங்க கூட்டிட்டு வந்தது? உங்களதான் கேக்குற சொல்லுங்க. நான் தான் ஏஜே. எதுக்கு? நீங்க போட்டோல செலக்ட் பண்ண பொண்ணு இவங்கதான். அதுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா? நான் பார்க்கணும்னு நினைச்சிருந்தா போட்டோல பாத்துருப்பேன்ல. என்ன இருந்தாலும் நீ நேர்ல பார்த்தாதானே அந்த பொண்ணுக்கும் சந்தோஷம். இந்த ஹிட்லரை பார்க்கறதுல எனக்கு என்ன சந்தோஷம்? ஏஜே இப்படி டென்ஷன் ஆகுற பாவம் பாரு எப்படி பயந்துருச்சு. அம்மா ப்ளீஸ்மா போதும் நிறுத்து. வணக்கம்மா. போதும் நிறுத்துமா. எல்லாரும் கிளம்புங்க. என் ஒர்க்ல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காதீங்க. சமையல்ல தண்ணி எல்லாம் ஊத்தி நாஸ்தி பண்ணி பாரு. ஏழு அடுக்கி எவ்வளவு பயந்து போயிருக்கு. பயப்படுறேனா? ஐயோ மூஞ்சில கேக் அடிச்சது நான் தானே தெரிஞ்சு தொடுத்தி அடிப்பாங்களே. என் பிள்ளை ஏஜே இருக்கானே அவன் வந்து பலாப்பழம் மாதிரி வெளியே முள்ளுமுள்ளா இருந்தாலும் உள்ள மனசு ஸ்வீட்டா இருக்கும். இந்த அம்மாவுக்கு என்ன இவ்வளோ ஆர்வம்?
ஒருவேளை இந்த டிராமால இவங்களுக்கு ஏதாவது கேரக்டர் ரோலா இருக்குமா? இல்ல ஒருவேளை இந்த டிராமாவோட ப்ரொடியூசரா இருப்பாங்களோ? இதுவா இருந்தா எனக்கு என்ன, நான் தான் சீதா கேரக்டர் ஆச்சே, இதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நான் செலக்ட் ஆயிட்டேனா? இது என்ன கேள்வி தங்கம்? நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிட்டு வா. அவங்க எதுக்கு? ஐயோ அப்பாவி பொண்ணு, அவங்க இல்லாம எப்படி? நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது, குச்சினை மாலும். அவங்கள கூட்டிட்டு வா, நாங்க பேசிக்கிறோம், பாத் கரேங்க. ஒருவேளை பேமெண்ட் எவ்வளோன்னு பேசுறதுக்கு வர சொல்றாங்களோ? நாளைக்கு நான் இதே கெட்டப்ல வரட்டுமா? தாராளமா வா. இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்படி ஒரு கெட்டப்ல யாரும் பார்த்திருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் பார்க்கட்டும். ஒரு வழியா நான் நினைச்சது சாதிச்சிட்டேன். வீட்டுல அம்மா அப்பா ஸ்வேதா எல்லாரும் இதை கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இனி யாரும் என்ன பார்த்து உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆவ் ஆவ். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ நல்லாரு நல்லாரு. ஐயோ நான் போயிட்டு வரேன். சரி 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 சரி. ஐயோ என் காலு தரையிலேயே படமாட்டேங்குதே. என்ன ஒரு அடக்கம், என்ன ஒரு பணிவு, என்ன ஒரு அழகு, என்ன ஒரு பொறுமை. ஐயோ நம்ம வீட்டுக்குன்னே கடவுள் இவளை படைச்சு அனுப்பியிருக்காரு போல இருக்கு. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இத நான் நம்பணுமா? வர வர பொய் மேல பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்ட. நிஜமாதான் சொல்றேன் மம்மி. நாளைக்கு உங்க எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படின்னா நம்ம 4 பேரும் எப்படி ஒரு ஆட்டோல போறது? சேர் ஆட்டோல. அது வேண்டாம், கார்ல போவோம். அவ சொல்றதையே பித்தலாட்டம் சொல்லிட்டு இருக்கேன். இதுல போறதுக்கு கார் வேற கேக்குதா? அந்த மனுஷன் மூஞ்சிலே கேக் அடிச்சுட்டு அவரோடவே நாடகம் நடிக்கிறேன்னு சொன்னா அத நம்புறதுக்கு என் நெத்தியில இழிச்ச வயன்னு எழுதி விட்டிருக்கா. நம்புங்க மம்மி. ராமலீலா கதையில நான் தான் சீதா வேஷத்துல நடிக்கிறேன். நீ இப்ப போடுறதுதான் வேஷம். நீ சொல்றது கதை, கட்டு கதை. இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ப்ராமிஸ் மம்மி, நம்புங்க சத்தியமா. அப்ப அக்கா, நீ சீதானா ராமர் யாருக்கா? அந்த ஹிட்லர் தான். வாய் மூடுறியா? இப்படி எல்லாம் வெளியில போய் சொல்லிட்டு இருக்காத. என்ன மாதிரி பொறுமையா யாரும் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஐயோ நிஜமாதான் மம்மி. ராமர் வேஷத்துல அந்த ஹிட்லர் தான் நடிக்கிறாரு. அவரோட 3 மருமகளும் என்ன ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணாங்க. என்ன அந்த ஹிட்லர் கிட்ட கூட்டிட்டு போய் ஓகே பண்ணப்போ அதான் போட்டோவை பார்த்தே செலக்ட் பண்ணிட்டேனே, மறுபடியும் எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேட்டாரு. அவரோட அம்மா என்கிட்ட நாளைக்கு உன் ஃபேமிலிய கூட்டிட்டு வந்துரு, மத்ததெல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அன்னைக்கு நீ அவரோட முகத்துல கேக் அடிச்சல்ல, அந்த கோவத்துல பழி வாங்கதான் நம்ம எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு மீதி இருக்கிற கேக்க நம்ம முகத்துல அடிச்சு அனுப்ப போறாங்க. நீ திமிர எடுத்து பண்ணதுக்கு நாங்க அவமானப்படணுமா? இது தெரியாம சீதா வேஷம் ராமலீலா வேஷம்னு கதை விட்டுட்டு அலையறியா? உன்னை பத்தி உனக்கு தெரியாது, ஆனா உன் ஜாதகமே எனக்கு தெரியும். உன்னால உருப்படியா ஒரு காரியம் செய்ய முடியுமா? நீ போற பக்கம்லாம் 7:30 கூட்டிட்டு வர. எதை விட்டு வச்சிருக்க சொல்லு? அன்னைக்கு அப்படிதான் நீ பண்ண கூத்துல மார்க்கெட் காரங்க மொத்தமா வந்து நஷ்ட ஈடு கேக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்ட. நீ இப்ப போடுற நாடகத்துக்கு ஊர் மொத்தமும் நம்ம வீட்டை சுத்தி நிக்கும் போல இருக்கே. இத பாரு, இதெல்லாம் விட்டுட்டு வீட்டுல பேசாம அடங்கிரு. அம்மா,
ஏமா அக்காவை டிஸ்கரேஜ் பண்ற? இந்த சீதா வேஷம் கிடைக்க அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? அன்னைக்கு அக்கா கேக் எடுத்து ஹிட்லர் முகத்துல அடிச்சது கூட அவர் உன்னை இன்சல்ட் பண்ணதுனாலதாம்மா. ஒருவேளை தப்பு பண்ணிட்டோன்னு அவங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம்ல. அவங்க நம்மள வர வச்சு பழி வாங்குற அளவுக்கு அவ்வளவு சீப்பான ஃபேமிலி மாதிரி தெரியலமா. அது வந்து ஸ்ரீமதி, சரி கீர்த்தனா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஹாசினி சீதா வேஷம் போட்டு மேடையில் நடிச்சா அவங்க அம்மாவான உனக்கு எவ்வளவு பெருமை. ஹாசினி சீதான்னா நீ யாரு? சீதாவோட அம்மா சுனைனா. இப்ப என்ன சொல்ல வரீங்க? சீதைக்கும் வளர்ப்பு தாய், இந்த ஹாசினிக்கும் வளர்ப்பு தாய். அத குத்தி காட்டுறீங்க அப்படிதானே? மம்மி, நான் சொல்றதெல்லாம் உண்மை. எனக்கு நாளைக்கு நடிக்கிறதுக்கு சம்பளம் கூட ஃபிக்ஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. என் சம்பளத்தை வாங்கி உன் கையில கொடுக்கணும்னு எனக்கு ஆசை மம்மி. அதுவும் இல்லாம உங்க எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா நான் சொல்லிட்டு வந்துட்டேன். ப்ளீஸ் மம்மி. நீ என்ன வேணா போய் சொல்லு, எப்படி வேணாலும் வேஷம் போட்டு நடி. ஆனா உன்னால இந்த வீட்டுக்கு எந்த நல்லதும் நடக்க போறது இல்ல. இப்ப என் யோசனை எல்லாம் நீ கொண்டு வர பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறன்றதுதான். உன்னை நம்பி அந்த வீட்டுக்கு வந்து நீ பண்ற கோமாளித்தனத்துக்கெல்லாம் நான் சாட்சியாக முடியாது. நீதான் இவளோட அம்மாவான்னு என்னை யாராவது கேட்டாங்கன்னு வை, என்னால தாங்கவே முடியாது. பட்டதே போதும்டா சாமி, நான் எங்கேயுமே வரல. அக்கா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மா வரலன்னா என்ன, நானும் அப்பாவும் வரோம். கவலைப்படாத, எல்லாரும் போவோம். ஹாப்பியா? அக்கா இப்ப ஹாப்பியா? அர்ச்சனா, அர்ச்சனா, என்ன ஜெயம்மா இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க? ஃபேஸ்ல ஹாப்பினஸ் தெரியுதா? ஆமா. ஏன்னா என் மருமக வீட்டுக்கு வரப்போறால, அதான். நான் மறுபடியும் மாமியார் ஆகுறேன்ல, அதான். கங்க்ராட்ஸ். தன்யவாத் தன்யவாத். அப்புறம் அப்கமிங் மருமக, அவங்க பரிவார், அதான் ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வராங்கல்ல, அவங்கள ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணணும். மிட்டாய் கிட்டாய், வடை கிடை, காஃபி கீஃபி, அது இதுன்னு அப்படியே தட்டபுடலாம் அரேஞ்ச் பண்ணிடு. நாம கவனிக்கிற கவனிப்புல அவங்க அப்படியே மயங்கி போய் அந்த லீலாவை, லீலா நை சீதாவை இங்கேயே அப்படியே விட்டுட்டு போயிடணும். ஓகே ஜெயம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஓகே. மரியாதை பண்றதுல டிஸ்கவுண்ட், கவனிச்சுக்கிறதுல இன்ஸ்டால்மெண்ட், இது எதுவுமே இந்த ஜெயம்மாவுக்கு பிடிக்காது, தெரியும்ல? சம்ஜய்? ஓகே. அண்டர்ஸ்டுட்? அண்டர்ஸ்டாண்ட். புரிஞ்சுது? ஓகே. ஓகே, ஓடு. அந்த காஃபி எனக்கு கொடு. ஓடு. ஹலோ, யாரு? ஹேய், நான் தான் பத்ரி பேசுறேன். பத்ரியா? யார் அது? ஹலோ, யாருப்பா நீ? ஐம் சாரி மேடம், நான் ஏதோ நம்பர் தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐம் சாரி. ஏய், நான் தான் ஸ்வேதா தான் பேசுறேன். ஏய், நீயா? என்ன பயந்துட்டியா? ஐயோ, நான் ஏதோ உங்க மம்மி நினைச்சு பயந்தே போயிட்டேன். பயந்தாங்கோலி. மம்மினா எதுக்கு பயப்படணும்? எங்க மம்மி என்ன எகிப்து மம்மியா? சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? ஆமா, போன வருஷம் பொங்கலுக்கு பார்த்தோம், இது வரைக்கும் மீட் பண்ணவே இல்லை பாரு. நேற்று தான் மீட் பண்ணோம், இருந்தாலும் ஏதோ வருஷமே ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டா ஈவினிங் வரைக்கும் என்னோட ஹார்ட்ல சார்ஜ் தீராது. கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஸ்டாக் இல்ல.
ஸ்டாக் இல்லையா? நீதான் வற்றாத ஜீவநதியாச்சே. இந்த மாதிரி மொக்க டயலாக்லாம் எங்க ஸ்டாக் வச்சிருக்க? வச்ச இடத்த நான் அப்புறம் சொல்றேன். சீக்கிரம் எனக்கு கன்னத்துல ஒண்ணு கொடு. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கன்னத்துல பல்லீர்னு ஒண்ணு கொடுக்க போறேன். அப்போ இப்ப எனக்கு கிடைக்காதா? சரி, ஓகே, அப்ப நான் வச்சிடறேன். சரி சரி, கோவப்படாத, நான் தரேன். ஐ லவ் யூ. ஐ டூ லவ் யூ. ஒண்ணு கேட்டா ஒண்ணுதானா? இன்னொன்னு இன்னும் ஒண்ணு. ஏய், தர முடியாது, போடா. ஒண்ணே ஒண்ணு கடைசியா. சரி, ஓகே, இதான் கடைசி. இது செம்மையா இருந்துச்சு. இது இல்லாம இன்னும் ஒண்ணே ஒண்ணு. விட்டா நீ கேட்டுக்கிட்டே இருப்ப. நான் போனை வைக்கிறேன். பை 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 பை. எப்பக்கா வந்த? குடுக்கல் வாங்கல் டீல் நடக்கும் போதே வந்துட்டேன். புரியலக்கா. புரியாத அளவுக்கு நீ சின்ன பொண்ணுதான் இவ்ளோ நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இவ்ளோ தூரம் அந்த பையனோட நெருக்கமாற அளவுக்கு போயாச்சா? சொல்லு, இந்த வீட்ல போய் சொல்ல ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? அதெல்லாம் இல்லக்கா. போதும். இன்னும் ஏதாவது போய் சொல்லலான்னு பாக்குறியா? இல்லக்கா, நான் எந்த விஷயம்னாலும் உன்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன். ஆனா இத சொல்றதுக்கு மட்டும் எனக்கு இவ்ளோ நாளா தைரியம் வரல. ஓ, இன்னைக்கு தைரியம் வந்துருச்சா? அக்கா, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல அவருக்கும் ரொம்ப பிரியம். சின்ன பிள்ளையா இருந்துட்டு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற. அக்கா, இந்த விஷயத்த... சரி சரி, பயப்படாத, வீட்ல சொல்ல மாட்டேன். ஆனா அடுத்த தடவை அவரை பார்க்கும்போது என்னையும் கூட்டிட்டு போ. அப்பதான் உங்க 2 பேர் லவ்வும் உண்மையா இல்லையான்னு என்னால ஜட்ஜ் பண்ண முடியும். நான் உன்னை நம்பி சப்போர்ட் பண்ணணும்னா உண்மையில எனக்கு நம்பிக்கை வரணும்ல. மாயாக்கா, ரொம்ப நேரமா ஜெயமா அந்த கவரை திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காங்க. அது என்னவா இருக்கும்? ஒருவேளை பிரபலியத்தை ஏஜிக்கு லெட்டர் கொடுத்துட்டு போன மாதிரி ஜெயமா அவங்க ஹஸ்பண்ட் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்காரோ என்னவோ. அப்படி அந்த லெட்டர்ல என்ன சொல்லிருப்பாரு? வேற என்ன, தயவு செஞ்சு நான் போனதுக்கு அப்புறம் 3 பாஷையில பேசி எல்லாரையும் டார்ச்சர் பண்ணதுன்னு எழுதிருப்பாரு. ஜெயமா, பால் இப்ப வேண்டாங்க, வை. உட்கார். என்ன ஜெயமா அது? லிபாபா. என்ன பாப்பா? பாப்பா இல்ல, ஹிந்தியில லிபாபானா கவர்னு அர்த்தம். சரி ஜெயமா, அது எதுக்கு? சர்ப்ரைஸ் கிஃப்ட். கிஃப்ட்? கிஃப்டா? யாருக்கு ஜெயமா? வரப்போற என் மருமகளுக்கு. பூ பழம் எல்லாம் தட்டுல வச்சு கொடுக்கும்போது இந்த கவரையும் அதுல வச்சு வரப்போற என் மருமகளுக்கு இந்த மாமியார் தரப்போற கிஃப்ட். அந்த கவர்க்குள்ள என்ன இருக்கு ஜெயமா? ஐயோ, சஸ்பென்ஸ். அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாதா? சஸ்பென்ஸா இருந்தா தான் அது சர்ப்ரைஸ் கிஃப்ட். சர்ப்ரைஸா? இதுக்குள்ள என்னோட ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க இவ்ளோ ஹாப்பியா இருக்கீங்க, ஆனா எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. क्या क्या टेंशन?
நாளைக்கு அந்த லீலா அவங்க குடும்பத்தோட வர போறாங்க. ஏஜே ரெஸ்டாரண்ட்ல கத்துற மாதிரி கத்திட்டா வர்றவங்க என்ன நினைப்பாங்களோ ஜெயமா, பயமா இருக்கு. அப்படி நடக்கணும்னு எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். லீலாவும் ஏஜேவும் நல்லபடியா பேசி புரிஞ்சுக்கணும். எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. டோன்ட் வரி, கவலைப்படாத. கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். எனக்கும் உங்க தாத்தாவுக்கும் கல்யாணம் ஆன புதுசுல வீட்டுல நாங்க 2 பேரும் தனியா ஒரு வார்த்தை பேசிக்க முடியலையே. ஏன்னா அவ்வளவு பெரிய குடும்பம், எப்ப பார்த்தாலும் கும்பல், ஒரே கூட்டம். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்க ரொமான்ஸ் எல்லாம் கஞ்சாடையில தான் இருக்கும். ஆனா ராத்திரி ஆயிடுச்சுன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் அவர் போய் அல்வா வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விடுவாரு. ஜெயமாக்கு விக்கத்து பாரு. சரி சரி, நாளைக்கு வரப்போறவங்களுக்கு எந்த குறையும் இருக்க கூடாது, சரியா? என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? வரப்போறவங்களுக்கு வீட்டுக்கு வெளியில சானிடைசரும், வீட்டுக்குள்ள வந்த உடனே கைக்கு கிளவுஸும், அப்புறம் 3 லேயர் மாஸ்க் எல்லாம் கொடுக்க போறோம். எத்தனை வகையான ஸ்வீட் தரப்போறீங்கன்னு கேட்டா நீங்க என்னடானா கொரோனா கண்டெய்ன்மெண்ட் ஜோன் மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. நீங்க பண்றத பார்த்து இது கொரோனா ஏரியா நினைச்சிட்டு வந்தவங்க அப்படியே ஓடிட போறாங்க. ஜெயம்மா, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் வர்றவங்க ஓடதான் போறாங்க, ஓட வைக்கதான் போறேன்.